friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji Tech தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல நமக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த ஷார்ட் அப்படிங்கற ஆப்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும், இதனால நம்மளோட சேனலுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு எல்லாமே இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். சோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படினா நம்ம மொபைல்ல நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நம்மளோட YouTube ஆப் வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல தான் நமக்கு வந்து அந்த ஷார்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இந்த ரெட் கலர்ல கொடுத்திருக்கோம்ல இதுதான். இந்த ஆப் வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் சிம்பல் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணோம் அப்படினா நமக்கு நிறைய ஆப்ஷன் வந்து வரும். அதாவது உங்க சேனல் எலிஜிபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எல்லாமே வரும். இதுல இரண்டாவதா வந்திருக்க கூடிய கிரியேட் a ஷார்ட் இதுதான் நம்ம கிளிக் பண்ணி நம்ம பண்ண போறோம். அது தவிர இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி இல்லனா போஸ்ட் போடுறது இந்த மாதிரி வேற ஆப்ஷன் இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கும் அப்படினு சொல்ல முடியாது. உங்க சேனல் ஆல்ரெடி இருந்து அப்படினா உங்களுக்கு அதுல வந்து வரும், மத்தவங்களுக்கு வந்து வராது. சோ இப்போ நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது இந்த கிரியேட் a ஷார்ட் அப்படிங்கிறது தான். இது பீட்டால கொடுத்திருக்காங்க. பீட்டா அப்படினாலே டெஸ்டிங் தான். சோ ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கு. நம்ம இப்போ அத கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இப்படி தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டன் கொடுத்திருக்காங்கல, இத கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணனும். இதுல இன்னுமே வேற ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது டைமர் கொடுத்திருக்காங்க, ஸ்பீடு கொடுத்திருக்கு, மியூசிக் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து இந்த டைமர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். டைமர் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ 3 செகண்ட் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் வந்து கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலி 3 செகண்ட் ஆன உடனே உங்களோட வீடியோ வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிரும். நீங்க 10 செகண்ட் கொடுத்தீங்கன்னா 10 செகண்டுக்கு அப்புறமா உங்களோட வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். அதே வந்து 20 செகண்ட் கொடுத்தீங்கன்னா 20 செகண்டுக்கு பிறகு உங்களோட வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ளூ கலர்ல ஒரு லைன் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த ப்ளூ கலர்ல கொடுத்திருக்க கூடிய லைனை வந்து நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த ஸ்டாப் அப்படிங்கற ஒரு இது வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் இந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறது. அவங்களே கொடுத்திருக்க கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 செகண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, 15 செகண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை விட கம்மியா நமக்கு வந்து இப்போ 7.4 செகண்ட் போதும்னா அந்த இடத்துல நம்ம வெச்சோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி அந்த இடத்துல வந்த உடனே அந்த வீடியோ வந்து ஸ்டாப் ஆயிடும். சோ நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த லெந்த் வந்து அந்த அளவு நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கீழ வந்து ஸ்டார்ட் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டார்ட் கொடுத்தோம்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம 3 செகண்ட் ஆன உடனே வீடியோ வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிரும். அதுக்கு அப்புறமா மேலே ஒரு ரெட் கலர்ல ஒரு இது வந்துட்டே இருக்கு பாருங்க. இப்போ பாதி ஆன உடனே அது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் டைம் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீட் ஆப்ஷன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே நார்மலாக வைக்கிறதுனா 1x வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னா 2x இல்லைனா 3x வச்சுக்கலாம். இதே உங்களுக்கு உங்களோட வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0.3x இல்லைனா 0.5x கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எது வேணுமோ அந்த ஸ்பீடு வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து போய்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வேண்டாம், நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா மேலே ஒரு இன்டு மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இன்டு மார்க்கை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம வீடியோ வந்து டெலீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் வரும். டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து போயிடும். ஒருவேளை அந்த வீடியோ நல்லா இல்லைன்னு அப்படின்னு நினச்சோன்னா அப்படி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா திரும்ப வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னுமே நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மியூசிக் வந்து ஆட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இருக்குது. ஆட் மியூசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நமக்கு நிறைய மியூசிக் வந்து இருக்கும். அதில் எது வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய இருக்குது. தமிழில் எந்த அளவு மியூசிக் கொடுத்துருக்காங்க நான் சரியாக வந்து செக் பண்ணலை. அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய்ட்டு நமக்கு பிடிச்ச மியூசிக் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் ஆட் பண்ணுறதுல வந்து அதாவது நான் வந்து செக் பண்ணி பார்க்கல, பட் வந்து கிறிஸ்டக் தமிழ் சேனல் அந்த யூடியூப் சேனலில் அவங்க வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த சிஸ்டர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது அதில் ஸ்க்ரீன்ஷாட்டோட காமிச்சிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மியூசிக் ஆட் பண்ணி அந்த வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோவுக்கு மானிட்டைசேஷன் வந்து கொடுக்கல, அது எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து நம்ம ஆட் பண்ணாமல் நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து மானிட்டைசேஷன் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் வந்து மியூசிக் ஆட் பண்ணி செக் பண்ணி பார்க்கல. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ணாமல் தான் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து என்னென்னா அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து அந்த கமெண்ட் வந்து பின் பண்ணி கேட்டிருக்கேன் அதில் வந்து ஆட் வருதா அப்படின்னு. பட் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுவரை என்ன சொன்னாங்கன்னா ஆட் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு யூடியூப் தரப்புலேருந்து க்ரீன் கலரில் டாலர் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆட் வந்து வரல. ஸோ ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணி நான் அந்த ரெவன்யூ வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோட கீழே வந்து அதாவது கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து கமெண்ட் வந்து பண்ணிவிட்டு பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நமக்கு காசு வரும் அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல ஒயிட் கலரில் கீழே, இதுதான் நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த வீடியோ அந்த மாதிரி வந்துடும். திரும்ப நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் திரும்பவும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்கும். அதாவது டைட்டில் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, பிரைவசி எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா மேலே வந்து அப்லோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் எனேபிளான ஒரு சேனலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பப்ளிக் அப்படிங்கிறத டைரெக்டாக வந்து கொடுக்கவே செய்யாதீங்க. முதல்ல அன்லிஸ்டட் கொடுத்துட்டு
அதுக்கப்புறமா பப்ளிக் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து அந்த தவறு வந்து செஞ்சுருக்கேன். அதாவது நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டேன். ஸோ அந்த டைமில் நான் டைரெக்டாக வந்து என்ன பண்ணிட்டேன்னா பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு நான் அப்லோட் பண்ணி எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து இந்த வீடியோ வந்து சரியான வீடியோ தானே அப்படிங்கிறதுக்கு அவங்க செக்கிங் நடந்துட்டு இருந்து. ஸோ அதுக்கு வேண்டிய 20 மினிட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, செக்கிங் அப்படின்றது க்ரீன் அந்த கலரில் இருக்கக்கூடிய அந்த டாலர் சிம்பிள் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா என்னோட வீடியோ வந்து நான் திரும்ப வந்து அன்லிஸ்டடில் போட்டு வச்சேன். அவங்க வந்து க்ரீன் டாலர் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து திரும்ப வந்து பப்ளிக்கில் வந்து போட்டிருக்கேன். எது எப்படியோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நமக்கு காசு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது சரியாக வந்து தெரியாது. பட் வந்து நீங்கள் வந்து அன்லிஸ்டடில் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு க்ரீன் டாலர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் பப்ளிஷ் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆப்பில் வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒயிட் ஸ்டுடியோவில் போயிட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் க்ரோமில் போயிட்டு எல்லாமே எடிட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்மளோட வீடியோவில் என்ன செட் பண்ணுவோமோ எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நீங்கள் எடிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக யூடியூப் சேனல் வந்து நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல, நியூ யூடியூபர்ஸ், அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா நம்ம இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து போடும்போது அது நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ அதனால உங்களுக்கு நிறைய சஜஷன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ அதனால உங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. ஆனால் அதில் வரக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மானிட்டைசேஷனில் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யூடியூப் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் உங்கள் சேனலில் ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்கன்னா நீங்கள் வேறு வீடியோ போடும்போது அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து வரும். ஸோ அதனால இது ஒரு நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் சேனலில் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான் இந்த யூடியூப் ஷார்ட் அதை பொறுத்தது. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நம்ம ரிப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் சிஜி டெக் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.